ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை வச்சு பொரி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். அதே பவுலில் அரை கப் ரவை எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும் ஒரு 1/2 hour. இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் 1/2 கப் அளவு கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் இருக்க தண்ணியிலேயே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதனோடு கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். இது பிசைஞ்சிச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவை நல்லா அப்ளை பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் உருண்டை ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை கரெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நான் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு பொரியாக பொரிச்சு போட்டு இதுக்கப்புறம்
அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி சரியாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதனோடு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ்க்கும் இந்த பூரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும் போது எத்தனை பூரி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அவங்க விருப்பப்பட்ட அளவு சாப்பிடுவாங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.